வாழ்க வளமுடன். எஸ்எஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பொன்னாங்கண்ணி கூட்டு பண்ண போகிறோம். இதை வந்து இப்போ நம்ம க்ளீன் பண்ணியிருக்கோம். அதாவது தண்டு தனியாகவும் அதில் இருக்கிற இலை தனியாகவும் பிரித்து எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் கீரையை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா பொன்னாங்கண்ணி கீரை வந்து கொஞ்சம் வேகறதுக்கு லேட் ஆகும். அதனால் வந்து நம்ம சும்மா கத்தியில் வந்து இந்த மாதிரி ஒரு 2-3 வெட்டி எடுத்துக்கலாம். அப்போ வந்து நமக்கு சீக்கிரமாக வேகும். இப்போ கழுவி எடுத்துடலாம். அதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா குக்கரில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்ச பாசிப்பருப்பை போடலாம். நல்லா கழுவி சுத்தம் பண்ண பாசிப்பருப்பு, அதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம், தக்காளி 2, பூண்டு ஒரு 10 பல், கருவேப்பிலை, மிளகாய் இதையெல்லாம் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். அதுலேயே மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள், தேவையான அளவு தண்ணி, மூடி போட்டு ஒரு 2 விசில் விடலாம். இந்த மாதிரி வாணலி வச்சுக்கோங்க. 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, காய்ந்த மிளகாய் 2, கழுவி சுத்தம் பண்ண கீரையை இதில் போட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கீரையை வதக்கி விடுங்க. உப்பு தேவையான அளவு, இந்த கீரை நல்லா எண்ணெயிலேயே வணங்கணும். இது நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பு, வெங்காயம், தக்காளி, பூண்டெல்லாம் போட்டு வேக வச்ச இல்லைங்களா, இந்த பாசிப்பருப்பை வந்து இப்போ இந்த கீரையில் போடலாம். இப்போ சுவையான பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.